ஏன் அவன் வித்தியாசமான ஆவி உள்ளவனா இருந்தான்னா, அவ்வளோ பேர் அவங்க கடுகடுன்னு பார்க்கும்போது காலேபுடைய கண்கள் மட்டும் அந்த பிரச்சனையை வித்தியாசமாய் பார்த்தது. உங்க கண்ணு தேவனுடைய கிளாஸ போட்டுக்கணும். இந்த எண்ணம் யாருக்கு இருந்ததுன்னா காலேபுக்கு இருந்துச்சு. அதாவது மற்ற எல்லாருக்கும் முன்னாடி கஷ்டமானதை பார்க்கும்போது காலேபுடைய கண்கள் மட்டும் வித்தியாசமாய் பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்களினாலே அவருடைய பிரச்சனையை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். என்னுடைய கண்களினாலே அல்ல. என்னைக்கு நம்ம வேற ஆவியா இருப்போம்னா மனுஷ கண்களினால் அல்ல, தேவனுடைய பார்வையின்படி பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் வேற ஆவியோட இருப்பாங்க. வாழ்க்கையில பல சிச்சுவேஷன் வரலாம், பல மோசமான நிகழ்வுகள் வரலாம், டார்க்கஸ்டான சூழ்நிலை கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா அதுல நடுவுல கூட உங்க கண்கள் தேவன் பார்க்கிறது போல சூழ்நிலையை பார்க்க பழகணும்.